வணக்கங்க. நம்ம கிராமத்தில் முன்னாடி எல்லா வீட்லேயும் கோழி இருக்கும். அது சும்மா பழக்கத்துக்காக மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன இன்கம் சோர்ஸ் மாதிரி இருந்துச்சு. காலையில் எந்திரிச்ச உடனே அந்த கொக்கர்கோ சத்தம் தான் அந்த நாளோட ஸ்டார்டிங்கு. ஒரு கோழி வளர்த்தா அது நமக்கு முட்டை தரும். சராசரியாக வாரத்தில் 5லேருந்து 6 முட்டை வரை நமக்கு கிடைக்கும். அந்த முட்டையை வீட்டுக்கு யூஸ் பண்ணது போக நாம் விற்றா அதுலேருந்து வருமானமும் கிடைக்கும். இன்றைக்கி முட்டை விலை ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் ஒரு கோழி இருந்தால் அதுவே போதும். இது ஒன்றும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் இல்லை. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இடம் இருந்தாலே போதும். கூடவே பெரிய செட்டப் எதுவும் தேவையில்லை. தீவனம் சாதாரணம்தான், நீங்கள் நினைக்கிற அளவுக்கெல்லாம் இல்லை. அரிசி, தவிடு, சோளம், கிச்சன் வேஸ்ட்டு கூட இருந்தால் போதும். இன்னொரு முக்கியமான விஷயம், கோழி வளர்ப்பு ஸ்லோ ப்ராசஸ் இல்லை. சரியாக பார்த்தா சில மாதத்துலேயே குஞ்சு கிடைக்கும். அது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் தானே. 10 கோழி இருந்தாலே போதும். வீட்டுக்கு முட்டை தேவையும் கவர் ஆகும், அதோட கூடுதல் விற்பனையும் ஆகும். விவசாயத்தில் ஒரு சிம்பிள் பாயிண்ட் சொல்லுவாங்க, சின்னதாக ஆரம்பித்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டா தான் பலன் வரும்னு. அது கோழி வளர்ப்புக்கு சரியாக பொருந்தும். இது பெரிய பிஸ்னஸ்ன்னு நினைக்க வேணாம், ஆனால் ஸ்டெடியாக ஒன் சைடு இன்கம்மாக மாறும். நீங்கள் கோழி வளர்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மண்ணை நம்பி வாழ்வோம். நன்றி. விவசாயம்